எண்ணெய் நல்லா காயட்டோன்னு உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்த உடனே கடுகு, கடுகு நல்லா பொரியணும். முக்கியமாக கடுகு தான் நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு போடணும். அரை கிலோ சொரவுக்கு ஒரு 300 கிராம் வெங்காயம். வெங்காயம், பச்சை மிளகாய். ஒரு 10 பல்லு பூண்டு ஒன்றும் பாதியமாக நசுக்கி அந்த எண்ணெயிலேயே போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும், சிவந்த கலருக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி பாயில் பண்ணி இது தூள் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கின்னை நீக்கிட்டு தூள் பண்ணி வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுட்டு சொராது இதுல போடணுமா? ஆமா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். தேவையான அளவு. ரொம்ப காரமெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாமே எந்த ப்ராடக்ட்னு தெரியுங்களா போடுறதெல்லாம்? அமுதா. அதேதான். இடித்த மஞ்சள் தூள். ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அந்த புட்டை நல்லா கை போட்டு நல்லா பெசணும். இப்படி கலக்கும் போது எல்லாத்தையும் பீஸ் ஆக்கிட்டீங்க. புட்டு மாதிரி இங்கே ஆயிடுச்சு. ஆமா, அதோட எலும்பு வேற இருக்கு உங்களுக்கு. அது பரவாயில்ல, அது நல்லா மென்னு சாப்பிடணும். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடணும். இதுல எல்லா எலும்புமே சாப்பிடலாம். தலையே காணும் சொல்லாது. வெட்டி வாங்கிட்டானா அந்த தலை தான் அவ்வளோ டேஸ்டாக புட்டு பண்ணும். இந்த மாதிரி பண்ணணும். பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு உப்பு போடல. உப்பு போடல. தேவையான அளவு உப்பு பார்த்தோமா? பத்தலைன்னா கூட அப்புறமா கூட கொஞ்சம் போடுவோம்.
இன்னும் வதங்கணுமா வெங்காயம்? வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். ஒரு சிவப்பு கலர் மாதிரி இருந்தால் ம் இதை போட்டோம்னா சீக்கிரமாக செவந்து. ம் வதங்காத போட்டால் செவக்க. எல்லாம் கரண்டியில் எடுத்து போடுறோம். நான் வந்து கையில் ம் மொத்தமாக அப்படியே கவுத்து விடுங்க. இது சட்டி ஆச்சு. சட்டி தவறி கீழே போட்டோம்னா இது இது இன்னும் எவ்வளோ நேரம் கலந்துனாயா? அதான் ஏற்கனவே சொரா வெந்துருச்சு இல்லை? வெந்துச்சுப்பா. சூப்பராக வரணும். நான் எப்படி செஞ்சு விட்டேன். அது சரி. அந்த கலர் வரணும். எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். பிடிக்கும். சுத்தமான சட்டு எண்ணெய், கடல் எண்ணெய் ஒரு 200 கிராம். கொஞ்சம் கலர் வருது சதீஷா. வந்துருது. இன்னும் வரணும். தண்டவாள கடாயில் கலர் பாதி சரி 30 ரூபாய் இருக்கும். இந்த கடாயில் இது செவலுக்கு கேட்டாங்க. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுரும். கொத்தமல்லி கூட போடலாம். கொத்தமல்லி இருந்தால் கூட அந்த போடலாம். நன்றாக கலந்து விட்டது. சாதத்தை சூடாக வடித்து சூடாக விட்ட சாதத்தை போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். நம்ம கிட்ட நெய் தயாரிக்கல, தயாரிக்கிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாமா? நல்லெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிடலாம். நெய் போட்டால் ரொம்ப நன்றாக இருக்கும். மீன் குழம்புல நல்லெண்ணெய் ஊற்றினா சாப்பிடலாம். சில பேர் இந்த பக்கத்துலேயே எடுத்துருவாங்க. இதில் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும், அது நல்லா இருக்காது. நமக்கு தேவை வந்து அந்த கலரில் வேணும். ஏன்னா இந்த பக்குவமே வந்து வெந்துச்சு தான், ரெடி டு ஈட். ஆனால் இதை விட அது பெட்டராக இருக்கும். கருவேப்பிலை அது மேலே கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போடணும். கொத்தமல்லி போட்டால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? நீங்களும் சாப்பிடுவீங்களா? சொரா போட்டு எடுத்துருக்காங்க. அவங்க தான்ப்பா இன்னைக்கு தம்ப்நெயில், அவங்க அந்த இமேஜ் தான் தம்ப்நெயில். சரியா? வச்சிடலாமா? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? முடிஞ்சிடுச்சு. சாதம் போட்டு சாப்பிட்ற வேலை தான் மிச்சம். வாழை இலையை போட்டு சாதத்தை சூடாக வடித்து சாதியில் போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி நன்றாக நிம்மதியாக சாப்பிடணும்.